ஹைடா மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்பப்போ வந்து தலையை காட்டிட்டு போகிறேன். எனக்கும் ரெகுலராக வீடியோ போகணுன்னு தான் இருக்குது. பட் தெரியலடா, ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம தயங்கோட எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். மாஃபியா கிம் போன பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பார்ட்டில் இது வரைக்கும் பார்த்தோன்னா, லாஸ்ட்டாக தயங் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு உங்ககிட்ட அப்படி இப்படி இருந்துருப்பான். பட் உங்களுக்கும் பிடிச்சிருந்துருக்கும், பிடிச்சி தான் அவன் கூட இருந்திருப்பீங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ மார்னிங் நீங்களும் தயங்கும் பெட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தயங் தான் கண்ணை முழிக்கிறான், அப்படியே சோம்பல் முறிச்சிக்கிட்டு. அப்பா, உடம்புலாம் சரியான வலி, நைட்டு ரொம்ப ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் போலியே அப்படின்ட்டு எழுந்துக்க ட்ரை பண்ணுறான். பட் ஒரு சைடு அவனுக்கு கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகுது. என்னடா இது அப்படின்னு திரும்பி பார்த்தா நீங்கள் தான் அவனோட ஷோல்டரில் தலை வச்சு அவனை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. தயங்க உங்களை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம்தான். சிரிக்கிறான் அப்படியே உங்களை பார்த்து. என் அழகு பொண்டாட்டி தூங்கும்போது கூட இவ்வளோ அழகாக இருக்கா பாரு. பாரு எப்படி என்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான்னு. பக்கத்துலேயே வர விட மாட்டா. அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, என்னை தொடாதீங்க அப்படி இப்படின்னு சீன் போடுவா. இப்போ பாரு எப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான்னு. இருக்கட்டும், தூக்கத்துலேயாவது என் பக்கத்தில் வராளே, அது வரைக்கும் சந்தோஷம். தாயாங்க, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத. அப்படியே அவள் எழுந்துக்கிற வரைக்கும் அவளை கட்டி பிடிச்சிட்டு நம்ம படுத்துக்கலாம். இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்பயாவது தான் கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதடா அப்படின்ட்டு பெட்ஷீட்டை இழுத்து கவர் பண்ணிவிட்டு நல்லா வந்து உங்களை ஹக் பண்ணுறான். பட் அவனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டீங்கல்ல, அதான் தயங்கு ஃபீல் ஆனதும் டக்குன்னு கொஞ்சம் தள்ளி வந்துடுறான். என்ன இது, நம்மளுக்கு ஃபீல் ஆனது உண்மைதானா அப்படின்ட்டு பெட்ஷீட்டை கொஞ்சம் விளக்கிட்டு அவனோட பாடியை பார்க்குறான். அட கடவுளே, என்னது ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், என்ன என்ன நடக்குதுங்க? அவளுமே, ஐயோ 2 பேருமே ட்ரெஸ் இல்லாமல், ஐயோ என்னது இங்கே என்ன நடந்தது அப்படின்ட்டு தலையில் கை வச்சுட்டு எழுந்து உட்காடுறான். அப்போ தான் ரூமையுமே பார்க்குறான். ரூமெல்லாம் அப்படியே அந்த கோலத்தில் இருக்குது. தயங்கு பார்த்தோன்னே ஒரே ஷாக்கு அவனுக்கு. என்னது, ரூமெல்லாம் இந்த லட்சணத்தில் இருக்குது, எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சி. ஐயோ என்னடா பண்ணி தொலைஞ்ச? நைட்டு தண்ணியை போட்டு வந்து ஏதோ, கடவுளே அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்க அவங்க 2 பேரோட ட்ரெஸ் எல்லாம் கீழே கிடக்கு. தயங்க அவ்வளோதான் வாயில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். போச்சு, பெருசாக ஏதோ சம்பவம் பண்ணிட்டேன் போலியே. ஐயையோ, ரூம் இருக்கிற லட்சணத்தை பார்த்தா அப்போ இவ என்ன பண்ணி தொலைஞ்சேன்னு தெரியலையே. டேய் என்னடா பண்ண, ஒன்றும் ஞாபகத்துக்கு வேறு வரமாட்டேங்குது, என்ன பண்ணி தொலைஞ்சேன்னு தெரியலையே. சம்பவம் பண்ணிட்டேன்னா, ஐயோ எதுவும் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. சரி, இதுக்கு தான் அதிகமாக குடிக்கூடாதுன்னு நினச்சேன். போச்சு, அவ்வளோதான். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேசவே ஆரம்பித்தா, அதுக்கும் நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்க மாட்டா, காரி துப்புவா என் மூஞ்சில். என்னடா தான் எங்கள் இப்படி பண்ணிட்டியே அப்படின்ட்டு அவங்கள பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படியே திரும்பி டைம் பார்க்குறான். 9 மணி ஆக போகுது. இவ்வளோ நேரம்லாம் இவ தூங்கவே மாட்டா. என்னால் தான் நைட்டு ஏதோ பெருசாக பண்ணிட்டேன் போல். பாவம், நானே என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் இவ எப்படி அலோவ் பண்ணா? சும்மா கூட பக்கத்துலேயே வரக்கூடாதும்பா, ஒரு ஹக் பண்ண கூட விட மாட்டா. ஆனால் இது எப்படி? நான் குடிச்சிட்டே வந்திருந்தாலும் என்னை அவாய்ட் பண்ணியிருப்பாளே, இவ்வளோ தூரம் நடக்கிற அளவுக்கு விட்டுருக்க மாட்டாளே, சான்ஸ் இல்லையே. ஒருவேளை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ? எப்படி ரூம் இந்த கதியில் கிடக்கு, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கிடக்கு, அது எப்படி? இல்லை, நடந்துருக்கும். ஆனாலும் இவ எப்படி என்ன பக்கத்தில் அலோவ் பண்ணா? ஒரே குழப்பமாக இருக்கே, மண்டையை பிச்சுக்கலாம் போல் இருக்குது. சரிடா தேங்க், எந்த சந்தேகமும் வேணாம். ஒரு டைம் நம்மளே பார்த்துடலாம் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காளா என்னென்னு. ஆனால் ட்ரெஸ் எல்லாமே தான் கீழே கிடக்கு, இருந்தாலும் ஏற்றுக்க முடியலையே. நிஜமாக நடந்துருச்சா? வேண்டாம் தேங்க், எதுக்கும் ஒரு டைம் நீ பார்த்துக்கோ, அப்போ தான் உனக்கு டவுட் கிளியர் ஆகும். ஆமாம், பார்த்துடலாம் அப்படின்ட்டு லைட்டாக மேலே உங்களோட பெட்ஷீட்டை விளக்கி பார்க்குறான். நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கீங்க. ஐயையோ, ஸோ தயங்க கத்துன சவுண்ட் கேட்டோடனே நீங்கள் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிடுறீங்க. தயங்க அவ்வளோதான், நீங்கள் எழுந்துக்க போகிறீங்கன்னு நினச்சிட்டு குடுகுடுன்னு பாத்ரூம்குள்ளே ஓடி போயிட்டு கதை சாத்திக்கிறான். பட் நீங்கள் எழுந்துக்கலாம் இல்லை, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனதுனால அந்த சைடு திரும்பி படுத்து அப்படியே தூங்கிடுறீங்க. இங்கே தயங்க அப்படியே டோர் மேலே சாஞ்சிட்டு
எழுந்துச்சிட்டாளா? எழுந்தா அவ்வளோதான். என் மூஞ்ச பார்த்தான்னா நாக்கு பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பா. இப்போ எப்படி அவகிட்ட இருந்து தப்பிக்கிறது? எழுந்துச்சிட்டாளா அப்படின்ட்டு பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அப்பா, என்ன எழுந்துக்கல. எப்படியாவது எழுந்துக்கிறதுக்குள்ளே குளிச்சுட்டு வெளியே ஓடி போயிடணும், கண்ணில் மாட்டணும், அவ்வளோதான் அப்படின்ட்டு கடகடன்னு குளிச்சுட்டு இருக்கான். குளிக்கும்போது கூட நேற்று நைட்டு என்ன நடந்திருக்குன்னு தான் யோசிக்கிறான். பட் எதுவுமே அவனுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன தான் அப்படி பண்ணா? அவளை ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணியிருப்பானா? கண்டிப்பாக அப்படி தான் ஏதாவது நடந்திருக்கும். இனிமேல் அவள் மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன்? அவ்வளோதான், கோச்சிக்கிட்டு அவள் அப்பா வீட்டுக்கு கிளம்பி போகிறா. போச்சு தயாங், ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தியடா, உன் பெர்மிஷன் இல்லாமல் தொடக்கூட மாட்டேன்னு. ஆனால் இன்னைக்கு அவ்வளோதான், என் சோலி முடிஞ்சுது. சும்மா ஒன்றுமே இல்லாத விஷயம், அவங்க அப்பா அம்மா அவளை வீட்டுக்கு இன்வைட் பண்ணலன்னு அதுக்கே அப்படி கோவப்பட்டா. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்ன ரியாக்ட் பண்ண போகிறாலோ தெரியல. எல்லாம் ஒன்றை சொல்லணும்டா, ஒன்று சொல்லணும். கை காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் குடிச்சில்ல, அங்கேயும் எங்கேயாவது ஓரமாக படுத்து கிடந்துட்டு காலைல ஏஞ்சி வந்திருக்கலாம்ல. அவ்வளோ போதையில் இங்கே வந்ததுனால தானே இப்போ இப்படியாச்சு. பேசாமல் அங்கேயும் எங்கேயாவது ஓரமாக படுத்து இருந்திருக்கலாம். எல்லாம் என்ன சொல்லணும், எதுக்கு நான் முதல்ல வீட்டுக்கு வந்தேன்? ஐயோ கடவுளே, எனக்கு மண்டெல்லாம் காயுது அப்படின்னு இதை பற்றியே யோசிச்சிட்டே தான் குளிச்சிட்டு இருக்கான். பயப்படுறான் வேற ரொம்ப, நீங்கள் என்ன சொல்வீங்களோ அப்படின்ட்டு. ஸோ அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு மெதுவாக அப்படியே கதை திறந்துட்டு வெளியே வரான். நீங்கள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. டக்குன்னு ஓடி போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறான். கடகடன்னு கிளம்பிட்டு அப்படியே வெளியே ஓடி போயிடுறான். சாப்பிட்ருக்க கூட மாட்டான். எங்கே நீங்கள் ஏஞ்சி வந்துடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவன் பாட்டு ஓடி இருப்பான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் நீங்கள் எழுந்துக்கிறீங்க. எழுந்த உடனே டக்குன்னு சைடில் தான் திரும்பி பார்க்குறீங்க தயாங்க. எப்போதும் நீங்கள் எழுந்துக்கும் போது ஃபஸ்ட்டு அவனை தான் திரும்பி பார்ப்பீங்க. இப்போயும் அப்படி தான் பார்க்குறீங்க. பட் தயாங்க தான் எழுந்து போயிருப்பான்ல. என்ன இவர் அதுக்குள்ளே வெளியே போயிட்டாரா? எப்போதும் நான் எழுந்ததுக்கப்புறம் தானே எழுந்துப்பார். இன்றைக்கி என்ன சீக்கிரமே கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு டைமை பார்த்தா மணி 11 ஆக போகுது. 11 மணி ஆக போதா? ஐயோ, இவ்வளோ நேரமாக தூங்குனா? அப்போ அவர் கரெக்ட் டைமுக்கு தான் கிளம்பி போயிருக்காரு. நாம் தான் லேட்டாக எழுந்துச்சிட்டோமா? ஆனால் என்ன எனக்கு இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன் அப்படின்ட்டு எழுந்துக்கிறீங்க. பட் உங்கள் உடம்பெல்லாம் சரியான வலி. அப்புறமா தான் ஞாபகம் வருது உங்களுக்கு நைட்டு நடந்ததெல்லாம். அப்படியே சிரிக்கிறீங்க. நைட்டு நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஒரே ஷை ஆகுது உங்களுக்கு. ஓ, இதனால தான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. குளிக்கும்போது அப்படியே உங்கள் பாடியில் இருக்க ஹிக்கீஸ் எல்லாம் மிரரில் பார்க்குறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே ஷை தான். நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னவோ ஜாலியாக தான் இருக்குது. பட் தயாங் தான் மண்டை குழம்பி போய் திரிஞ்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே குளித்து முடிச்சுட்டு வெளியே வரீங்க. ரூமை தான் பார்க்குறீங்க, அந்த கதியில் இருக்குது. இதெல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணி ஆகணுமா? மெய்ட்ஸை கூப்பிட்டா வேண்டாம் வேண்டாம் ஏதாவது நினைப்பாங்க, நானே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரூமை தான் க்ளீன் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கள்ல தயங்கோட பிக்சரை, ஸோ அதை தான் இப்போ எடுத்து பார்க்குறீங்க. பட் அது ஃபுல்லாக நாஸ்தியாக எடுத்து பெயிண்டெல்லாம் ஊற்றி தண்ணியெல்லாம் ஊற்றி அது தயங் தானே தெரியல, அந்த மாதிரி ஒரு லட்சணத்தில் இருக்குது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சேன், இதை இப்படி ஆயிடுச்சு. அவருக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி அவரை வரட்டும், இன்னைக்கு பார்த்துக்கிறேன். ரூமே இந்த லட்சணத்தில் இப்படியே பண்ணுவார். அவருக்கு இன்றைக்கி இருக்குது, வரட்டும். ஆனால் கோவப்படுவேனா என்ன? அவரை பார்த்து நான் கோவம் கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் கேட்க வேண்டாம், பாவம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நீங்கள் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே தான் வரீங்க. நீங்கள் ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது மெய்டு ஒரு பொண்ணு ஓடி வர அவங்கக்கிட்ட, மேடம் மேடம் நீங்கள் ஏன் கீழே வந்தீங்க? ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல, நானே வந்திருப்பேன்ல. கால் பண்ணணுமா? எப்போதும் சாப்பிட கீழே தானே வருவேன், அப்புறம் என்ன? இல்லை மேடம், உங்களுக்கே உடம்பு முடியல, நீங்கள் எது கீழேலாம் வந்தீங்க? கால் பண்ணி சொன்னால் நானே வந்திருப்பேன்ல. நீங்கள் ரூமுக்கு போங்க, ஃபுட்டு நான் கொண்டு வரேன். உடம்பு சரியில்லையா? யார் சொன்னா? சார் தான் சொன்னார் உங்களுக்கு உடம்பு முடியலன்னு. சார் சொன்னாரா? ஆமாம் மேடம். சார் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரா? ஆமாம் மேடம். உங்களுக்கு ஏதோ உடம்பு முடியல, டயர்டாக தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னார். ரூமுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஃபுட்டெல்லாம் ரூமில் எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னார். முக்கியமாக நீங்கள் கீழே கிச்சனுக்கு வர வேண்டாம்னு சொல்ல சொன்னார். ஓ, இதெல்லாம் சாரே சொன்னாரா? ஆமாம் மேடம், சார் தான் சொல்லிட்டு போனார். இதெல்லாம் தெரியுது அவருக்கு. சார் சொன்ன மாதிரி எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருந்தேன், அவ்வளோதான். அதான் தூங்கிட்டேன்.
மற்றபடி எனக்கு உடம்பு சரியில்லாமலாம் ஒன்றும் இல்லை. நான் தாராளமாக கீழே வந்து சாப்பிட்டுக்கிறேன். இல்லை மேடம், சாருக்கு தெரிஞ்சால் எங்களை தான் திட்டுவார். நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் மேலே தனியெல்லாம் உட்காந்து சாப்பிடல. எனக்கு உங்கள் கூடலாம் சேர்ந்து உட்காந்து பேசிட்டே சாப்பிட்டு தான் பிடிக்கும். நான் கீழே சாப்பிட்டுக்கிறேன். மேடம் இல்லை, அது நான் தான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னேன்ல, வா அப்படின்ட்டு அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டு எப்போதும் போல் அவங்கக்கிட்டலாம் பேசிட்டு கீழே தான் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகிடுது. நீங்களும் தயங்க வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் அவன் வரவே இல்லை. உங்களுக்கு கால் பண்ணி அவன்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி அவனே வந்துடுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க. பட் அவன் வரவே இல்லை. நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கே வந்திருப்பீங்க. பட் தயங்க இன்னுமுமே வரல. ஏன் இன்னும் அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தயங்க பக்கம் வந்தா, தயங்க ஒரு காலியான ஸ்ட்ரீட்டில், அந்த ஸ்ட்ரீட்டில் பெருசாக வீடு கூட எதுவும் இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை. அந்த தெருவிலையே ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் தான் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே காரை நிறுத்தி வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அவன் மட்டும் இல்லை, பக்கத்தில் டிரைவர், அப்புறம் பின்னாடி ஒரு 3 பாடி கார்ட்ஸ். இவங்க 5 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த காரில். தயங்க ஏன் எங்கள் காரை நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னா, உங்களுக்கு பயந்துட்டு தான். இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் லேட்டாக வீட்டுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவும் வேலையும் இருந்திருக்காது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருப்பான். இப்போதைக்கு வீட்டுக்கு வர டைம் தான். பட் உங்களுக்கு பயந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். இவன் தான் உட்காந்துட்டு இருக்கான்னா, பாவம் அந்த 4 பசங்க வேற, அவங்களுக்கு என்னன்னே தெரில. எதுக்கு இங்கே வண்டி நிறுத்த சொன்னால், எதுக்கு இப்படி சும்மா உட்காந்துருக்கான்னு ஒன்றுமே தெரில. பாவம் அவனுங்க பாட்டுக்கு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்போ பேக் சீட்டில் 3 பசங்க உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதில் ஒரு பையன் பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட, ஏன்டா இந்நேரத்துக்கு இங்கே நமக்கு ஏதாவது வேலை இருக்கா என்ன? இல்லையேடா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே எந்த வேலையும் இல்லை. அப்புறம் எதுக்குடா 1 மணி நேரமாக இங்கே வண்டி நிறுத்தி வச்சுட்டு பாஸ் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு? எனக்கு மட்டும் என்னடா தெரியும்? நானும் உன் கூட தானே உட்காந்துட்ருக்கேன். எவ்வளோ நேரம்டா அப்படி உட்காந்துட்டே இருக்கிறது? பசி வயிற்று கிள்ளுது. சொல்லுடா அவர்கிட்ட, வீட்டுக்கு போக சொல்லி சாப்பிட்ணுண்டா. நானா? ஏன் இதான் நல்லா பேசுவில்ல அவர்கிட்ட? சொல்லுடா ப்ளீஸ்டா. டேய், அவர் எதுக்கு இங்கே வண்டி நிறுத்தி வச்சுருக்காரு என்னன்னே தெரியல. ஆள் பார்க்க வேற ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. என்ன போயிட்டு பேச சொல்கிற? எதுக்கு வாங்கி கட்டிக்கவா? டே திட்டு தானடா, திட்டினா கூட வாங்கிக்கலாம்டா. நான் கூட சேர்ந்து வாங்குறேன்டா. ப்ளீஸ்டா, பசிக்குதுடா, கேளுடா. அப்போ பக்கத்தில் இருக்க இன்னொரு பையனும், ஆமாண்டா நானே சொல்லணும்னு நினச்சேன், நிஜமா செம்மையாக பசிக்குதுடா, ப்ளீஸ்டா கேளுடா. இங்கே எதுவும் பக்கத்தில் ஒரு கடை கூட இல்லைடா, காலியான தெருவில் கொண்டு வந்து வண்டி நிறுத்தி வச்சுருக்காரு. ப்ளீஸ்டா வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம்டா, கேளுடா அவர்கிட்ட. டேய், உங்களுக்கு வேணா நீங்கள் கேளுங்கடா, என்னால் அவர்கிட்ட திட்டு வாங்க முடியாது. ஏன் உனக்கு பசிக்கலையா என்ன? பசிக்குது தான். அப்போ கேளுடா, ப்ளீஸ்டா கேளுடா அவர்கிட்ட. டேய், என்னை போட்டு இம்சை பண்ணாதீங்கடா, உங்களுக்கு வேணா நீங்கள் கேட்டு தொலைங்களாண்டா. மச்சான் ப்ளீஸ்டா கேளுடா ப்ளீஸ்டா கேளுடா அப்படின்ட்டு அந்த பையனை போட்டு இம்சை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. பட் தயங்கு இவனுங்க ஏதோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆக, என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க அவனுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். இவனுங்க 2 பேரும் போட்டு அந்த பையனை இம்சை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? பாஸ், இவன் தான் உங்ககிட்ட கேட்கணுமா அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த பையனை கை காட்டி விடுறானுங்க. அப்போ தயங்க ஒரு மாதிரி அந்த பையனை பார்த்துட்டு, என்னடா என்ன கேட்கணும்? அட பாவீங்களா, நீங்கள் 2 பேரும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விட்டீங்களாடா. அவனுங்கள என்னடா பார்க்குற? என்ன கேட்கணும்? அது ஒன்றும் இல்லை பாஸ். ஒன்றும் இல்லையா? டே கேளுடா தயவு செஞ்சு கேளுடா ப்ளீஸ், கேளுடா ப்ளீஸ். ஒன்றும் இல்லைங்கிற? அவனுங்க ஏதோ சொல்லிகிட்டு இருக்கானுங்க. என்ன பாஸ்? அது சொல்லுடா என்ன? அது இங்கே ஏதாவது நம்மளுக்கு வேலை இருக்கா என்ன? எது கேட்குற? இல்லை, 1 மணி நேரமாக இங்கே வண்டி நிறுத்தி வச்சுருக்கீங்களே, அதான் கேட்டேன் பாஸ். ஏன் இப்போ அதுக்கு என்ன, உட்காந்துருக்க முடியலையா? அது இல்லை, பசிக்குது. என்ன? எனக்கு இல்லை, பசிக்குதான். இவனுங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்குதான். அதான் பாஸ் கேட்க சொன்னானுங்க, ரொம்ப பசிக்குதான் இவனுங்களுக்கெல்லாம். அப்போ தயங்க அவனுங்களெலாம் திரும்பி பார்க்க, பாவம் அவனுங்களுக்கு அதுக்கு மேலே பேசாமல் இருக்க முடியல. ஆமாம் பாஸ், ரொம்ப பசிக்குது பாஸ், வீட்டுக்கு போகலாமே. வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, எங்கேயாவது பக்கத்தில் கடை இருந்தால் தான் போய் வாங்கி சாப்பிட்டு வாங்க. கடையா? இந்த தெருவில் ஒரு வீடு கூட இல்லை. ஊர் கடை கொடியில் கொண்டு வந்து வண்டி நிறுத்தி வச்சுட்டு கடையை தேடினா எங்கேருந்து தேடுறது? இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமாக தெரியலையா பாஸ்? வீட்டுக்கே போயிடலாம் பாஸ். வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. டேய், வண்டி திருப்பு. போகிற வேலை ஏதாவது ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம்.
ஹோட்டல்லையா? என் வீட்டுக்கு போனா என்ன? வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஏன் பாஸ் வீட்டுக்கு போக முடியாதுங்கிறீங்க? அதான் வேலை எதுவும் இல்லைல்ல, நம்ம இது வீட்டுக்கு போகிற டைம் தானே. வீட்டுக்கு போக முடியாதுன்னா போக முடியாது. டேய் வண்டியை ஹோட்டலுக்கு விடு. ஹோட்டலில் சாப்பிடுங்க. ஒரு 12 மணிக்கு மேலே பொறுமையாக போய்க்கலாம். 12 மணிக்கு மேலேயா? ஏன் 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 அவ்வளோ நேரம்? என்னடா என்ன எகிர்ற? இல்லை பாஸ், அவ்வளோ நேரம் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சாப்பிட்டுட்டு இதோ 1 மணி நேரம் வெட்டியாக உட்காந்துருந்தோம்ல, அதே மாதிரி 12 மணி வரைக்கும் சும்மா காரில் உட்காந்துருக்க போகிறோம். சும்மா உட்காந்துருக்க போகிறோமா? எதுக்கு பாஸ்? வீட்டுக்கு போயாவது சாப்பிட்டுட்டு தூங்கலாம். சும்மா எதுக்கு காரில் உட்காந்துருக்கணும்? நாளைக்கு வேலை வேறு இருக்குது பாஸ் நம்மளுக்கு. வீட்டுக்கு போனால் நிம்மதியாக தூங்கலாம்ல பாஸ். அது ஒன்று எனக்கு தெரியாமல் இல்லை. இப்போதைக்கு எனக்கு வீட்டுக்கு போகிற மூடு இல்லை. நம்ம வீட்டுக்கு போக போகிறதில்ல, அவ்வளோதான். அதான் ஏன் அப்படின்னு அந்த பையன் கேட்டுட்டு இருக்கும்போதே நீங்கள் கால் பண்ணுறீங்க தயாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு வழியாக நீங்களே கால் பண்ணிட்டீங்க அவனுக்கு. ஐயோ, இவன் என்ன கால் பண்ணுறா? அப்படின்னு தூங்கலையா அவ? எனக்காக தான் எதுவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காளா? எடுக்கலாமா வேணாமா? நான் எடுக்கலை. ஃபோனில் ஏதாவது திட்டானா அவ்வளோதான், இவனுக்கு முன்னாடி மானம் போயிடும். நான் எடுக்கலை அப்படின்ட்டு எடுக்காமலே இருக்கான். என்ன அட்டன் பண்ணல? ஒரு வேளை ஏதாவது வேலையாக இருக்காரோ? இந்நேரத்துக்கு என்ன வேலை? எப்போதும் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவாரே. இவ்வளோ நேரம் வரைக்கும் போனதுலேருந்து ஒரு கால் கூட பண்ணல. போகும்போது கூட சொல்லிட்டு கூட போகல. என்னவா இருக்கும்? ரொம்ப ஏதாவது பிஸியாக இருக்காரோ? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லிட்டு போவார். லேட்டானா கூட இன்ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அகைன் நீங்கள் கால் பண்ணுறீங்க. பட் தயாங் இப்போயும் எடுக்கலை. மொபைல் சைலண்ட்டில் வச்சிடுறான். பட் இதை அந்த பசங்க நோட் பண்ணிடுறானுங்க. நோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பையன் சிரிக்கிறான். என்னடா எதுக்கு சிரிக்கிற? பாஸ்க்கு யார் கால் பண்ணுறாங்கன்னு பார்த்தியா? பார்த்தேன், ஒரு ஒய்ஃப் தானே. ஆனால் ஏன் அட்டன் பண்ணாமல் பார்க்குறாரு? அது எனக்கு தெரியுமே. தெரியுமா என்ன? டேய், பாஸ் இங்கே காரை நிறுத்தி வச்சுட்டு ஏன் வீட்டுக்கு போவேனான்னு சொல்கிறாரு தெரியுமா? ஏன் வீட்டில் அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஏதோ பிரச்சனையா? ஆமாண்டா, அதான் பாரு, கால் பண்ணுறப்ப கூட எடுக்காமல் இருக்காரு. அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை. அதனால தான் வீட்டுக்கு போகாமல் பாஸ் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டேய், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. இதுக்காகலாம் போய் பயந்துட்டு யாராவது வீட்டுக்கு போகாமல் இருப்பாங்களா? அதுவும் நம்ம பாஸ் போயிட்டு எவ்வளோ பெரிய ஆள் அவர். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பொண்டாட்டி காலில் விழுந்து தான் ஆகணும். நீ எதாவது வளராத. நானும் நம்பலை நீ. இப்போ பார், உனக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். பாஸ் என்ன ஃபோனில் யார்? ஏன் அவசியம் தெரியணுமா? இல்லை, எனக்கே தெரியும். டேய், எட்டி பார்த்தியா? சரி, அதெல்லாம் விடுங்க. வீட்டில் என்ன உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் சண்டையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. சும்மா சொல்லுங்க பாஸ். டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னா உனக்கு? இல்லை, ஏதோ இருக்குது. அதனால தானே நீங்கள் வீட்டுக்கு போகாமல் வண்டியை இங்கே நிறுத்தி வச்சுருக்கீங்க. சொல்லுங்கள், நான் சொல்கிறது கரெக்டு தானே? இவனுங்க எப்படி இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறானுங்களோ தெரியல. சொல்லுங்கள் பாஸ், அப்படி தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இருக்குது. அதனால தானே அவங்க ஃபோன் பண்ணுறப்ப கூட நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏதோ ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்குள்ள. சொல்லுங்கள், என்ன நடந்தது? டேய், அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் வேலைனோ அதை பாருங்கள். சும்மா சொல்லுங்கள் பாஸ். ஏதாவது ப்ராப்ளம்னா எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம்ல. நாங்கள் ஏதாவது சொல்யூஷன் சொல்கிறோம். சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? மேடம் கிட்ட நீங்கள் எதாவது சண்டை போட்டிங்களா? இல்லை அடிச்சிட்டிங்களா? இல்லை அவங்க ஏதாவது உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா? சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் நாங்கள் சொல்யூஷன் சொல்கிறோம். டே, எங்களுக்குள்ளே என்ன நடந்துன்னே தெரியாமல் லூசாடா நீங்களா? மூடிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இல்லை பாஸ், நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்படி பயந்தெல்லாம் ஓடி ஒளியெல்லாம் கூடாது. தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை வர்றதெல்லாம் சகஜம். பிரச்சனைலாம் வந்தால் தானே அது வாழ்க்கை. பிரச்சனைலாம் வரலன்னா அப்புறம் லைஃபே ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னடா சொல்ல வர? இல்லை பாஸ், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சின்ன சாரி கேட்டால் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். ஸோ உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும், தப்பு மேடம் மேலே இருந்தாலும் நீங்கள் போய்ட்டு ஒரு சின்னதாக சாரி சொல்லிவிடுங்களேன், ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும். சாரி சொல்கிற அளவுக்கு அது என்ன சாதாரண பிரச்சனையா? சாதாரணமான வேலையாக பார்த்துருக்கேன் நான். சாரியெல்லாம் சொன்னால் ஏற்றுப்பாளாவ? என்ன பாஸ், நாங்கள் சொல்கிறது புரியுதில்ல? டேய், நீங்கள் வேறு சாரியெல்லாம் கேட்டால் அவள் சமாதானம் ஆக மாட்டா. அப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா பாஸ்?
டேய் செவனேன்னு இருங்களேன்டா. இல்லை பாஸ், சாரி கேட்டால் அவங்க சமாதானம் ஆகலைன்னா நீங்கள் வேணா ரொமான்டிக்காக தான் ட்ரை பண்ணுங்களேன். உங்களை பார்த்தா மேடம் அப்படியே மயங்கிடுவாங்க, அப்புறம் சமாதானம் ஆகிடுவாங்கல்ல. ரொமான்டிக்காவா? அதை பண்ண போய் தான் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். இவனுங்க வேறு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பைத்தியம் மாதிரி. என்ன பாஸ், இதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா சொல்லுங்கள், நாங்கள் வேணா வேறு ஐடியா. வேணாண்டா, கையெழுத்து கும்பிடுறேன், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். இப்போனா வீட்டுக்கு போகணும், அவ்வளோதானே. டேய் எடுறா, வண்டி எடுறா அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்ப சொல்லிடுறான். பட் வரும்போதெல்லாம் அவங்கள பற்றி தான் திங்க் பண்ணிட்டு வரான். வீட்டுக்கு போனால் என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே தான் வந்துட்டுருக்கான். ஸோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பசங்களுக்கெல்லாம் செம்ம பசி இல்லை. ஸோ உடனே போயிட்டு சாப்பிட உட்காந்துடுறானுங்க. பட் தயங் சாப்பிடலாம் இல்லை, நேராக ரூமுக்கு தான் வரான். அப்படியே வந்துட்டு பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பட் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. நல்ல வேலையாக தயங்கு இப்போ தான் உயிரே வருது. அப்பா, தூங்கிட்டு இருக்காளா? நல்ல வேலை எனக்கு தப்பிச்சோம். எங்கே பாட்டு வாங்க போகிறோன்னு நினச்சேன். கடவுள் இருக்காண்டா, இருக்கான். ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஓடி ஒளிய போகிறேன்னு தெரியலையே. சரி தூங்கட்டும் அப்படின்ட்டே தயங் பக்கத்து ரூமுக்கு போயிடுறான். ஸோ அங்கே தான் போயிட்டு தூங்குறான். ஸோ அப்படியே அடுத்த நாள் தயங் நேற்று மாதிரியே நீங்கள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக அலாம் வச்சு எழுந்து டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடுறான். பட் பக்கத்து ரூமில் தூங்கியிருப்பாள், அவனோட ட்ரெஸ் எதுவும் அங்கே இருந்திருக்காது. ஸோ நீங்கள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு உங்கள் கண்ணில் படாமல் நேற்று மாதிரியே ஓடிடணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு வரான். நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க, ஏன்னா அவன் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திருப்பான். வந்து லைட் கூட ஆன் பண்ணல. பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சன் ரைஸ் ஆகுது. தயங்க அப்படியே பொறுமையாக வந்து கபோர்டு ஓப்பன் பண்ணி அவன் ட்ரெஸ் எடுத்து அப்படியே போட்டுட்ருக்கான். திரும்பி உங்களை பார்த்துட்டே தான் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கான், நீங்கள் முடிச்சிடுறீங்களோ இல்லையோன்னு சொல்லிட்டு. அப்படியே அவன் ஷர்ட் பட்டனை போட்டுக்கிட்டே மிரரில் அப்படியே ஹேரை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். எழுஞ்சிடக்கூடாது, சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு கடகடன்னு அவன் கிளம்பிட்டு இருக்கும்போது தயாங் அப்படின்னு உங்களோட வாய்ஸு. அவ்வளோதான் தயாங், திரும்ப கூட இல்லை, முழிக்கிறான் அப்படியே. ஐயோ எழுந்திரிச்சிட்டாளா? கண்ணில் படாமல் போயிடுன்னு நினச்சேன், போச்சு. தயாங் வெளியே கிளம்புறீங்களா? இப்போ இவகிட்ட என்னத்தை சொல்லி சமாளிக்க அப்படின்ட்டு திரும்பவே மாட்டுறான், அப்படியே நிற்கிறான். தயாங் உங்களை தான் கேட்குறேன், ஏன் திரும்பியே நிற்கிறீங்க அப்படின்ட்டு பெட்லேருந்து நீங்கள் கீழே இறங்குறீங்க. அப்போ தயாங் டக்குன்னு திரும்பி இல்லை இல்லை ஒயின், அது கொஞ்சம் முக்கியமான மீட்டிங், அதான் காலையில் கிளம்பிட்டேன். ஓ சொல்லவே இல்லை. ஆமாம், நைட்டு எப்போ வந்தீங்க? அது நைட்டு கூட கொஞ்சம் வேலை அதிகம், அதான் வர லேட் ஆகிடுச்சு. இப்போயுமே மீட்டிங், ஒரு முக்கியமான மீட்டிங், அதான் நான் கிளம்பணும் சீக்கிரம். இப்போவே கிளம்பிட்டீங்களா? ஆமாம் ஆமாம், இதோ கிளம்பிட்டேன், கீழே போய்டுவேண்ணா. நான் போயிட்டு வரேண்ணா. நைட்டு பார்க்கலாம். தேங்க் நைட்டு சீக்கிரம் வந்துடுவீங்களா? இல்லை இல்லைடி, இன்றைக்கும் கொஞ்சம் வேலை அதிகம் தான், வர லேட் ஆகும். நீ எனக்காக வெயிட் பண்ண வேணாம். தூங்கிட்டேண்ணே, சீக்கிரம் தூங்கிடு. நான் வர லேட் ஆகும், ஸோ நீ தூங்கிட்டேண்ணே சீக்கிரம். எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவசர அவசரமாக ஓடி டோர் க்ளோஸ் பண்ணியிருக்க தெரியாமல் அதிலே போய் முட்டிக்கிறான். தேங்க் பார்த்து. ஐயோ இல்லை இல்லை ஒன்றும் இல்லைடி, ஐம் ஓகே, ஒன்றும் இல்லை எனக்கு. சரி நான் போகிறேண்ணே, பாய் அப்படின்ட்டே குடுகுடுன்னு ஓடிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, முழிக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு 1 வீக் போகுது. தயங்கவங்க கண்ணிலே பட மாட்டான். எப்போதுமே நைட்டு நீங்கள் தூங்கினதுக்கு அப்புறமா தான் லேட்டாக தான் வருவான். வந்து எப்போதும் போல் பக்கத்து ரூமில் போய் பட தூங்கிடுவான். மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்துச்சி கிளம்பி போயிடுவான். எப்பயாவது இன்றைக்கி பார்த்த மாதிரி நீங்கள் பார்த்தா கூட வேலை இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு உங்களை பேச விட மாட்டான். அவன் பாட்டு பேசிட்டு கிளம்பி ஓடிடுவான். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியல. நீங்கள் அவன்கிட்ட பேசணுன்னு கூட சொல்லியிருப்பீங்க. பட் அவன் டைம் இல்லை, இன்னொரு நாள் பேசிக்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பான். அவன் பக்கத்து ரூமில் தான் தூங்குறான் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நைட்டு எப்போதும் போல் தயாங் மிட் நைட்டில் தான் வீட்டுக்கே வரான். எப்போதும் வீட்டுக்கு வந்த உடனே நேராக உங்களை பார்க்க தான் வருவான். நீங்கள் தூங்குறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போய் அவன் தூங்குவான். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் வரான். அப்படியே மெதுவாக கதவை திறந்துட்டு உள்ளே எட்டி பார்க்குறான். பட் பெட்டில் நீங்கள் இல்லை. என்ன ஆளை காணோம், பாத்ரூம் எதுவும் போயிருக்காளா அப்படின்ட்டே பாத்ரூம் சைட் திரும்பி பார்க்குறான். பட் உள்ள தண்ணி சவுண்டெல்லாம் எதுவும் கேட்கல. என்ன சவுண்ட் எதுவும் கேட்கல, வேற எங்கேயாவது இருக்காளா அப்படின்ட்டே உள்ளே பொறுமையாக வந்து ரூமை சுற்றி பார்க்குறான். பட் எங்கேயுமே நீங்கள் இல்லை. ஸோ டக்குன்னு பாத்ரூம் கிட்டே வந்துட்டு டோர் அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அது ஓப்பனில் தான் இருக்குது, உள்ளே நீங்கள் இல்லை. என்ன எங்கேயும் இல்லை, எங்கே போனா? கீழே நான் வரும்போது அங்கே இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி திரும்ப ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கீழே தான் வரான். கிச்சனில் ஹால்லலாம் தேடி பார்க்குறான், எங்கேயுமே நீங்கள் இல்லை.
மெய்ட்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் இருக்கும். ஸோ அங்கே எதுவும் நீங்கள் இருப்பீங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகிறான். பட் டோரெல்லாம் க்ளோஸில் இருக்குது, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கள எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான் அப்படியே கதவை தட்டாமலே. இந்த நேரத்தில் கதவை தட்டினா அவங்களாம் வேற பயந்துருவாங்க. அவன் இங்கே இருக்க மாட்டான்னு தான் தோணுது. எவ்வளோ நேரமாக இருந்தாலும் பேசிட்டு ரூமுக்கு வந்துடுவா. நான் தான் சரியாக பார்க்காம இருந்திருப்பேனோ. இன்னொரு டைம் ரூம்லலாம் போயிட்டு நல்லா தேடி பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் திரும்பி ரூம்க்கே தான் வரான். இன்னொரு டைம் ரூமெல்லாம் நல்லா சுற்றி பார்க்குறான். அவங்கள தேடி பால்கனிலலாம் முன்னாடி பார்த்துருக்க மாட்டான். ஸோ இப்போ அதுலேயும் பார்க்குறான். எங்கே தான் போனா இவ? நைட்டு கூட கால் பண்ணி மேட்ஸ் கிட்ட விசாரிச்சேனே, சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போனதாக தான் சொன்னாங்க. வேற எங்கே போனா இவ? வீடு ஃபுல்லாக தேடிட்டேன். இவ வேற எங்கே தான் போனா? ஒய்யன், ஏ ஒய்யன், ஒய்யன் எங்கடி இருக்க? ஒய்யன் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறான். பட் உங்ககிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. டேங்க் வேறு கொஞ்சம் பயமாக ஆரம்பிச்சிடுது. எங்கே தான் போனா இவ அப்படின்னு பயந்துக்கிட்டு ரூமில் இருந்து வெளியே வரான். அப்படியே பக்கத்தில் தேடலான்னு சொல்லிட்டு போகிறான். டேங்க் தூங்குவான்ல பக்கத்து ரூமில். ஸோ அந்த ரூமை கிராஸ் பண்ணி போகிறான். போகும்போது ரூமை யதார்த்தமாக திரும்பி பார்த்துட்டு தான் போகிறான். பட் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு டக்குன்னு அப்படியே ரூம்குள்ளே வரான். நீங்கள் அந்த ரூமில் தான் நின்றுட்டுருக்கீங்க, அதுவும் பால்கனியில். டேங்க் கூப்பிட்டதெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காது. நீங்கள் பாட்டு சும்மா வேடிக்கை பார்த்து நிற்கிறீங்க. அவனுக்கு உங்களை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. டென்ஷன் ஆகிடுறான் கொஞ்சம். ஒயன், ஒயன் அப்போ நீங்களும் அவன் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு காணுன்னு வீடு ஃபுல்லாக தேடிட்டு வரேன், இங்கே என்னடி பண்ணுற? என்ன காணுன்னு தேடினீங்களா? ஆமாம், இவ்வளோ நேரம் உனக்கு காணணுன்னு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன். நீ ரூமில் இல்லாமல் இங்கே என்ன பண்ணுற? என்ன காணுன்னு நீங்கள் தேடினீங்களா? ஆமாம், திரும்பி அதே கேட்குற. கேட்காம பின்ன ஒரு வாரமாக நான் ஆள் இருக்கேனா இல்லையான்னு கூட கண்டுக்கல. இப்போது தேடினேன்னு சொல்கிறீங்களே, அதான் ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தயங்க எதுவுமே பேசாமல் சைலண்ட் ஆகிடுறான். என்ன எதுவுமே பேச மாட்டீங்க? ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணுற? ரூமில் இல்லாமல் இங்கே எதுக்கு வந்த? வேறு எதுக்கு உங்களை பார்க்க தான். என்ன பார்க்கவா? ஆமாம், உங்களை தான் பார்க்கவே முடியறதில்ல. டைமே கிடைக்க மாட்டேங்குது. சாருக்கு சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது. அதான் உங்கள் ரூமுக்கு வந்தாலாவது உங்ககிட்ட பேசலான்னு தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தேங்க்கு மூஞ்சை எங்கே வச்சுக்கிறதுனே தெரியல. யாரும்மா நான் தூங்குறத கண்டுபிடிச்சிட்டாளா? என்ன யோசிக்கிறீங்க? நான் சொல்கிறது கரெக்டு தானே? உங்கள் ரூமுக்கு வந்தால் தானே உங்களை பார்க்க முடியும். இது யார் ரூம்னு யாரும் உங்ககிட்ட சொன்னா? சொல்லி தான் தெரியணுமா என்ன? இங்கே தானே நீங்கள் தூங்குறீங்க, அப்போ இதானே உங்கள் ரூம். இங்கே தூங்குனா என் ரூம் ஆகிடுமா? இல்லையா பின்ன? இப்போ என்ன உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னாச்சா? அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். உங்களுக்கு என்னாச்சு? ஒரு வாரமாக எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுறீங்க? அவாய்ட் பண்ணுறேண்ணா? என்ன வளரிட்டு இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி தான் என்னை அவாய்ட் பண்ணுறீங்க நீங்கள். எனக்கு தான் நல்லா தெரியுதே. ஏன் எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுறீங்க? அவாய்ட் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன பெருசாக நான் பண்ணிட்டேன்? ஏய் லூஸ் மாதிரி வளராத. என்ன பேசிகிட்டு இருக்கேன்? நான் ஒன்றும் அவாய்ட்லாம் பண்ணல. பண்ணுறீங்க தான் தயாங். இல்லைங்கிற. எதுக்கு முதல்ல நீ இப்படிலாம் பேசுகிற? ஆமாம், அவாய்ட் தான் பண்ணுறீங்க. ஏன் என்னை பிடிக்காம போயிடுச்சா என்ன? என்னடி வளர நீ? நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் எப்போ சொன்னேன்? ஏன் இதை சொல்லி தான் தெரியணுமா என்ன? ஒரு வாரமாக நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியுது. முன்னாடிலாம் வீட்டை விட்டு எங்கேயுமே போகவே மாட்டீங்க. ஏதாவது இம்பார்ட்டண்டாக இருந்தால் தான் போவீங்க. அதுவுமே வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துடுவீங்க. லேட் நைட்லாம் இப்படிலாம் ஆனதே இல்லை. அப்படியே ஏதாவது லேட்டானா கூட இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. போனதுலேருந்து அத்தனை தடவை மெசேஜ் பண்ணுவீங்க, கால் பண்ணி கேட்பீங்க. ஆனால் இப்போல்லாம் எப்போ பாரு லேட்டாக தான் வரீங்க. காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுறீங்க. அதுவும் இடையில ஒரு கால் மெசேஜ் எதுவுமே கிடையாது. என்கிட்டலாம் பேசாமல் இருக்கவே மாட்டீங்க. ஆனால் இப்போ என்னடானா என் மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டீங்க. நானும் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னால் கூட ஏதோ ரீசன் சொல்லி என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுறீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் இருந்ததே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே தனியாக வேறு ரூமில் வந்து தூங்குறீங்க. நான் உங்களை பிடிக்கலன்னு சொன்னப்போ கூட நீங்கள் இப்படி தனியாக வேறு ரூமில் வந்து தூங்கலை. ஆனால் இப்போ வந்து தூங்குறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லுங்கள் தயாங், எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுறீங்க? நான் உங்களை பிடிக்கலன்னு சொன்னதுக்காக ரிவெஞ்ச் எதுவும் எடுக்கிறீங்களா என்ன? ஏய் இங்கே பாரு, லூஸ் மாதிரி பேசாத. இவ வேற. நான் எதுக்காக பயந்து ஓடிட்டு இருந்தேன்? இவ என்னடா அண்ணா? சொல்லுங்கள் தயாங், உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சா என்ன? ஏய் நீ வேற ஏன்டி இப்படி பண்ணுற? இல்லை, எனக்கு தெரிஞ்சாவணும் இன்னைக்கு. என்ன ரீசன்? எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுறீங்க? இதோ இப்போ கூட பாருங்கள், என் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டீங்க. என்னாச்சு உங்களுக்கு? அப்படி நான் என்ன பண்ணேன்? நீ என்னடி பண்ண? நான் பண்ணதுனால வந்தது இவ்வளவும். இன்னைக்கு நான் மட்டும் செவனேன்னு இருந்திருந்தா
இவ்வளோ பிரச்சனை இங்கே வந்திருக்குமா? எல்லாம் என்னால். தேங்க இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா? இரு இரு, ஒரு நிமிஷம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருடி ப்ளீஸ். அப்போ சொல்லுங்கள், என்ன விஷயம்? சொல்கிறேன். இதுக்கு மேலே இவகிட்ட இதை பற்றி பேசாமல் இருந்தால் இன்னும் வேறு எதாவது யோசிச்சுட்டு இருப்பா. பேசிடலாம், இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். பசங்க சொன்ன மாதிரி சாரி கேட்டுடலாம், ஏன்னா காலையிலே விழுந்துடலாம். எனக்கு கூட இப்படி இவளை அவாய்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கல தான். இப்போ பாரு, அவள் கூடவே இருந்துட்டு இப்போ தனியாக இருக்க எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இல்லை, அவகிட்ட இதை பற்றி பேசி சாரி கேட்டுடலாம், நடந்தாலும் நடக்கட்டும். இதோ பாரு, நான் உன்னை அவாய்ட் பண்ணலாம் இல்லை, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அதுவும் இல்லாமல் எனக்கு உன்னை பிடிக்காமலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு எப்படி உன்னை பிடிக்காம போகும்? உன்னை ரொம்ப பிடிச்சதுனால்தான் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போன உன்னை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு எப்படி உன்னை பிடிக்காம போகும்? அப்புறம் வேறு என்ன ரீசன்? அது அது அன்னைக்கு நமக்குள்ளே நடந்ததில்ல அப்படின்ட்டு அவங்கள திரும்பி பார்க்குறான். நீங்களும் அவனவே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாலோ தெரியல. அதான் அன்னைக்கு அப்படி நடந்துருச்சுல்ல. என்ன நடந்தது தெளிவாக சொன்னால் தானே புரியும். அது நான் அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி. புரியுது, என் மேலே தான் தப்பு. நான் அன்றைக்கி அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது. அன்றைக்கி ஓவராக குடிச்சிட்டேன், அதனால தான். நான் என் கண்ட்ரோல்லே இல்லை. பட் என் மேலே தான் தப்பு. நான் குடிச்சிட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல எனக்கு. அதனால தான் அன்றைக்கி அது மாதிரி நடந்ததுலேருந்து உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நீ என் மேலே கோவமாக இருப்பேன்னு தெரியும். உன் இஷ்டம் இல்லாமல் அந்த மாதிரி நான் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன். அதனால தான் உன்னை ஃபேஸ் பண்ண பயந்துக்கிட்டு இந்த மாதிரி உன் மூஞ்சில் முழிக்காமல் ஓடிட்டுருந்தேன். சாரிடி, நான் உன்னை அந்த மாதிரி அன்றைக்கி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. எல்லாம் ஏன் தப்பு தான். பார்ட்டியில் அவ்வளோ அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது உன்கிட்ட அப்படியெல்லாம். பட் அது எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லாமல் நடந்தது. நிஜமாக எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சுது. அப்போ கூட எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை இப்போ வரைக்கும். சாரி ஓயன், சாரி. அப்போது நீங்கள் ஷாக்காக அவனை பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? உங்களுக்கு அப்போது எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்லடி, எனக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. எதுவும் என் கண்ட்ரோல் இல்லாமல். ஆனால் சாரி ஓயன், என் மேலே தான் தப்பு. ப்ளீஸ் ப்ளீஸ் சாரிடி, என்னை எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காத. சாரி ஓயன். அப்போது நிஜமாவே எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்லை, கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. பாதியிலேருந்து நான் எப்போ கிளம்புனேன்னு கூட எனக்கு தெரியல. நைட்டு என்ன நடந்தது, என்ன பண்ணேன், எதுவுமே ஞாபகம் இல்லை. மார்னிங் எழுந்து பார்க்கும்போது தான் ரூம் அந்த லட்சணத்தில் கிடந்தது. நம்ம ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தது. அதை வச்சு தான் நானே முடிவு பண்ணேன். மற்றபடி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பிகாஸ் உங்களுக்கும் பிடிச்சிதான் அவன் கூட இருந்திருப்பீங்க. அதுவும் இல்லாமல் தயங்க உங்ககிட்ட லவ் யூ சொல்லியிருப்பான்ல. ஸோ அப்போ நீங்களும் திருப்பி அவன்கிட்ட லவ் யூ சொல்லியிருப்பீங்க. எனக்கும் உங்களை பிடிக்கும், லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் இப்போ அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இன்னொரு சைடு கோவம் தான் வருது அவன் மேலே. எனக்கு தெரியும் என் மேலே கோவமாக தான் இருப்பேன்னு. நான் உனக்கு ப்ராமிஸ் எல்லாம் கூட பண்ணி கொடுத்தேன், உன் பெர்மிஷன் இல்லாமல் என் விரல் கூட உன் மேலே படாதுன்னு. ஆனால் நான் இப்போ எல்லாத்தையும் மீறிட்டேன். சாரிடி, என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படின்ட்டு அவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க. என்னடி எதுவுமே பேச மாட்டேற? இன்னும் கோவமாக தான் இருக்கியா? ஆமாம், கோவமாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு டக்குன்னு கையை உதறிடுறீங்க. கோவமாக தான் இருக்கேன், உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன். எவ்வளோ ஆசையாக ப்ரப்போஸ் பண்ணேன், அதை போய் மறந்துட்டானே. அப்போ மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுன்னு கேட்டான். இப்போ என்னடானா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறான். சரி, அவன்கிட்ட லவ் யூ சொன்னேன், அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்வீட்டான மூமெண்ட்லாம் நடந்தது, எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்கிறானே. ஓயன் சாரிடி, நீங்கள் முதல்ல தொடாதீங்க என்ன. போங்க தள்ளி போங்க. நீங்கள் ஒன்றும் என்கிட்ட பேச தேவையில்ல. அதான் சாரி கேட்குறல்லடி. சாரிடி. சாரி கேட்டா எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க. குடித்தா எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா என்ன? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. எப்போவுமே ஹெவியாக இந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன். இந்த டைம் தான் அவ்வளோ அதிகமாக, அதனால தான் மறந்துட்டேன்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் அடுத்த நாள் ஞாபகம் வந்துடும். பட் 1 வீக்காக யோசிக்கிறேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அப்போ எக்கேடா கெட்டு போங்க, இனிமேல் என்கிட்ட பேச தேவையில்ல. ஒயன் நில்லுடி, தொடாதீங்க, இனிமேல் பக்கத்தில் வராதிங்க. ஒயன்
அப்படின்னு அவன் கூப்பிட்ட நீங்கள் கோச்சிக்கிட்டு உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்க. இதுக்கு தான் மூஞ்சில் முழிக்காமல் ஓடிட்டு இருந்தேன். போச்சு, இனிமேல் எப்படி இவளை சமாதானப்படுத்துறது? மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போகிறா. கடவுளே, போய் ஏதாவது பேசி பார்ப்போமா? என்னத்தை பேச? அவள் தான் மூஞ்ச காட்டிட்டு போகிறாளே, அவள்கிட்ட போய் என்னத்தை பேச? ஆனால் இப்படியே விட்டால் பேசாமலே இருப்பாளே தயா. போ, காலில் விழுந்தாலாவது எப்படியா சமாதானப்படுத்திடு அப்படின்ட்டு ரூமுக்கு வரான். நீங்கள் அப்படியே கோவமாக பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. தயங்க அப்படியே பொறுமையாக கதை திறந்து தலையெட்டி பார்க்குறான். ஒயன், நான் தான் சாரி கேட்குறேன்லடி, உள்ளே வராதிங்க, அப்படியே ஓடி போயிடுங்க. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். இப்போ உள்ளே வந்தீங்கன்னா காலையில் நான் கிளம்பி எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். எப்படி? இல்லை நான் வரல அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு போயிடுறான். உங்களுக்கு இங்கே செம்ம கடுப்பாக இருக்குது. எப்படி அந்த விஷயத்த போயிட்டு மறந்துட்டானே அப்படின்ட்டு அழுகாத குறையாக உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே தயங்கும் அப்படி தான், உங்களை எப்படி சமாதானப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். ஓகேடா, இந்த பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னும் இதில் ஒரு பாட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பெண்டிங் இருக்கிற வேறு எஃப்எஃப் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேடா, வேறு எஃப்எஃப்ல வந்து மீட் பண்ணலாம்.